ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சப்கோ மேரா நமஸ்காரே. I take this opportunity to warmly welcome all the participants of the third edition of Kashi Tamil Sangam, and very specially our Union Minister for Health and Family Welfare, Minister of Chemicals and Fertilizers, Honorable J.P. Nadda ji. So sir is the chief guest for today's function. He has come all the way from Delhi to meet all of us, greet all of us, and to convey his best wishes for the Kashi Tamil Sangam. And all the dignitaries who have come along with our Honorable Minister Nadda ji, on behalf of Government of Uttar Pradesh, Honorable Dayashankar Mishra ji, Sri Subbu Sundaram ji, who has done the Kumbhabhishekam for Kashi Vishwanath Mandir, Professor Sanjay Kumar ji, Vice Chancellor, Banaras Hindu University, and Venkataraman ji, who is the trustee of the Kashi Vishwanath Temple. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட ஒரு சரித்திர சான்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய காசியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2022ல காசி தமிழ் சங்கத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. 3வது ஆண்டாக இந்த விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே சுய உதவி குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதை சார்ந்த சகோதரிகள், தாய்மார்கள், முத்ரா கடன் திட்டம் மூலமாக பயன்பெற்றவர்கள், மிக முக்கியமாக தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபை, அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய 50 நண்பர்கள், 200 பேரை காசி மாநகரம் அன்போடு இந்த நேரத்தில் வரவேற்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த காசி தமிழ் சங்கம் பாத்தீங்கன்னா காசிக்கும் தமிழகத்திற்கும் ஒரு உயிர் பிடிப்பாக இருக்கக்கூடிய அகத்தியர் மாமுனியை மையமாக வைத்து இந்த தமிழ் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அகத்திய மாமுனிவர் கைலை மலையிலிருந்து பொதிகை மலைக்கு வந்தாங்க. பொதிகை மலைக்கு வந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை கொடுத்தவங்க அகத்திய முனிவர். இஸ் a grammarian of Tamil language. அது மட்டும் இல்லாம யோகா முறையாக இருக்கட்டும், சித்தா முறையாக இருக்கட்டும், சில்பியாக இருக்கட்டும், அனைத்தையும் கூட இயல், இசை, கூத்து அனைத்தையும் கூட தமிழகத்திற்கு கொடுத்த மாமுனி அகத்தியர். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மாமுனிவர். காசிக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை மையப்படுத்தி இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமத்துல அகத்தியர் மாமுனியை மையமாக வைத்து தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசனுடைய அரசு, குறிப்பாக அதனுடைய முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள், இந்த பகுதியினுடைய ஆட்சித் தலைவர், தமிழகத்தை சார்ந்தவங்க, வாரணாசியினுடைய ஆட்சித் தலைவர் ராஜலிங்கம் ஐயா அவர்கள். So Rajalingam ji is from Tamil Nadu, who happens to be the district magistrate of Varanasi. அவர்களும் எல்லா வசதியும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதியினுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய கௌசல்ராஜ் சர்மா அவர்களும் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக பாரத பிரதமர் மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க. எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய பெருமையை மோடி அவங்க பேசுறாங்க. சமீபத்தில் சிங்கப்பூர் போனாங்க. திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை செப்டம்பர் 2024 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காசியில் இருக்கக்கூடிய பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு இருக்கை இருக்கு. எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி 1898 1904 6 ஆண்டுகள் காசியில இருந்தாங்க. அந்த மீசை, முறுக்கு மீசை காசியில தான் வச்சாங்க. முண்டாசும் காசியில தான் வச்சாங்க. அப்படிப்பட்ட தொடர்பு காசிக்கும் தமிழகத்துக்கும் இருக்கு. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒருபடி மேல போய் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தை, பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் பேசுறாங்க. இன்னைக்கு பிரதமர் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சொந்த தொகுதிக்கு வந்திருக்கோம். So today we have come as special ambassadors from Tamil Nadu, ambassadors of our honorable Prime Minister Narendra Modi ji to his Varanasi constituency. Our Prime Minister every single time gives utmost importance to Tamil language. He talks about
the richness of Tamil language. He has taken Tamil at a global level. And he has promised to take Tiruvallur to all the global centers. In September 2024, Honorable Prime Minister Narendra Modi ji has instituted a Tiruvallur Cultural Center in Singapore. In Houston University in the United States, he has constituted a Tamil chair. In his own constituency, Banaras Hindu University, Honorable Prime Minister has constituted a chair for Mahakavi Subramania Bharat. And that is the respect our Honorable PM continuously gives for Tamil language. And he initiated this Sangamam. For the third straight year, all of us have come here. So, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி மொழியில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றி சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். मेरा हिंदी परिवार लोग इधर बहुत प्रिय तमिल लोगों का बहुत प्रिय बहुत ज्यादा प्रिय आप दे दिया. रेलवे स्टेशन लग इधर तक पूरा आपका रिसेप्शन पूरा आपका प्रिय पूरा तमिल लोग का दे दिया. On behalf of people of Tamil Nadu, I pay my respects to all the people of Varanasi because you have treated all of us as your own family. From railway station to Namo God, everywhere you have welcomed us. You have stayed with us. The whole of Varanasi, we take this opportunity to thank you all. I thank the organizers, especially our Honorable Union Minister Dharmendra Pradhan ji, Banaras Hindu University, IIT Madras, IRCTC, and all the organizations which are part of this very unique program. So all of us when we go back, நம்ம திரும்பி போகும்போது காசியும் தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பந்தமாக நீங்க திரும்ப போறீங்க. When we all go back, we take the rich culture of Varanasi back to Tamil Nadu. So you as living ambassadors tell all our Tamil people how all of us are same. Ek Bharat, Shresth Bharat. ஒரே பாரதம் உன்னத பாரதம். எல்லோரும் இந்தியர்கள், எல்லோரும் பாரதியர். அடிப்படையிலே வேறு மொழி பேசினாலும் கூட அடிப்படையிலே நாம் ஒன்றான மக்கள் என்பதை சொல்வதற்காக நீங்க வந்திருக்கீங்க. தமிழ்நாடு போன பிறகு கூட நீங்கள் இதில் தொடர்ந்து செய்ய வேண்டும் அன்போடு வலியுறுத்தி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.